அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 4,76,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஜாம்பியாவிற்கும் தான்சானியாவுக்கும் நடுவில் கலம்போ என்ற இடத்தில், கலம்போ நீர்வீழ்ச்சியில் நடைபாதை மற்றும் கட்டுமான பணி குறித்து ஆரம்ப காலத்தின் அந்த 4,76,000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கட்டுமானத்தின் ஆரம்பகால நிலை என பகிர்ந்துள்ளனர். சவுத்தாம்ப்டன் பல்கலைக்கழகம் பதித்து தொகுத்த அந்த கால வரையறைகள் நாம் தொடர்ந்து இந்த பதிவில் 1380 கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்து இன்று 4,76,000 ஆண்டுகள் வரை நடந்ததை தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். ஒரு தமிழாக்கமாக தங்களுடன் பகிர்ந்து கொள்வது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. இந்த 4,76,000 ஆண்டுகள் கட்டப்பட்ட மர கட்டுமானம் அந்த கலம்போ நீர்வீழ்ச்சியில் ஜாம்பியாவில் வெட்டுக்கட்டுடன் ஒன்றுடன் ஒன்று அந்த இணைக்கப்பட்ட பதிவுகளிலிருந்து தொகுத்துள்ளனர். நடைபாதை தளமாக தங்குமிடமாக இருக்கக்கூடும் என்ற அந்த பதிவினை தங்களிடம் வந்து உள்ளேன். இந்த பதிவு கிட்டத்தட்ட இந்த கட்டுமானத்தின் ஆரம்ப காலத்தின் குறியீடு என பதியலாம். இந்த இரண்டு அதிர்வு ஏற்பட்டு தற்கால நிலைப்படி தற்கால தொல்லியல் அறிவின்படி இந்த பேரண்டம் ஒவ்வொரு பொருள்களாக சிதறி நமது புதிய விசையாகிய புவி இந்த 450 கோடி ஆண்டுகளிலிருந்து எவ்வாறு ஒவ்வொரு காலகட்டத்திலும் உயிரிகள் தோன்றிய இந்த மனித இனம் தோன்றிய ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு மனித இனம் சிறந்து விளங்குகிறது என்பதனை தொடர்பதிவாக இந்த பதிவில் மேற்கொள்கிறோம். நாம் இந்த பதிவு மேற்கொள்வது ஒன்றாக இந்த பனி உருகி நிலப்பகுதியும் நீர்ப்பகுதியும் பிரிந்த பகுதி எவ்வாறு ஒன்றாக இருந்த அந்த பல்வேறு நிலத்திட்டுகள் பிரிந்து இந்த காலகட்டத்தில் கண்டங்களாக மாறியுள்ளது என்பதை இந்த படத்தின் மூலம் நாம் தொடர்ந்து பகிர்ந்து வருகிறோம். நிலத்தின் அடி தட்டு நகர்ந்து பல்வேறு காலகட்டங்களில் தொடர் நிகழ்வாக நிகழ்ந்துள்ளது என வலைஞர்கள் வகுத்துள்ளனர். அந்த பதிவினை தாங்களிடம் காட்டுகிறோம். இந்த ஜாம்பியாவில் கலம்போ அந்த நீர்வீழ்ச்சி தொல்பொருள் தளத்தில் நீர் தேங்கிய படிவங்கள் மூலம் கிட்டத்தட்ட 4,76,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த 23 அந்த அறிவு தொடர் அடுக்கில் கட்டுமான பணியாக இந்த ஒளிர்வு மூலம் தேதியிடப்பட்ட அந்த குறிப்புகள் டேட்டிங் என்று சொல்லக்கூடிய அந்த ஒளிர்வு மூலம் தேதியிடப்பட்டவை எவ்வாறு உள்ளன, அந்த வெட்டப்பட்ட குறியீடு மூலம் குறுக்காகவும் நெடுக்காகவும் எவ்வாறு இணைக்கப்பட்டு ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு உள்ளது என்பதனை கட்டுமான அந்த காலத்தில் கட்டுமான பணி நடைபாதை போன்றவற்றை எவ்வாறு பயன்படுத்தியுள்ளன என்பதை ஒரு புதிய ஆய்வு ஒளிர்வாக பொருள் அந்த புதைக்கப்பட்டிருந்த அதற்கு சிக்கி மலைகளிலிருந்து பயந்துள்ளனர். இந்த பதிவு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். கலம்போ என்ற நீர்வீழ்ச்சியில் இந்த படத்தில் பார்த்தோம் என்றால் தெரியும். இந்த கடம்போ என்ற நீர்வீழ்ச்சியில் நடைபாதையில் எவ்வாறு உணவுப் பொருள்கள் சேகரித்து விறகுகள் சேகரித்து அதை தங்குமிடமாக எவ்வாறு பயன்படுத்தியுள்ளனர் என்பதற்குண்டான ஒரு அறிகுறிகளை தென்பட்டதாக பல்வேறு அறிஞர்கள் தொகுத்துள்ளனர். இந்த செப்டம்பர் 2020 இயற்கை என்ற நேச்சர் என்ற அறிவியல் இதழில் கூட இந்த மர அமைப்பு அறிவுசார் முந்தைய மனித இனத்தின் எழுச்சிக்கு முந்தியது, ஹோமோசாப்பியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அதற்கு முன்பே ஏற்பட்டிருக்கக்கூடும் எனவும் இந்த நவீன மனிதன் பிராந்திய முன்னோடியான ஹீமோ ஹைடல்பர்கின்ஸ் என்ற அந்த அமைப்பு இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதற்கு முந்தையே இருந்திருக்கக்கூடும், இந்த கட்டுமான பணியெல்லாம் இருந்திருக்கக்கூடும் என வைந்துள்ளனர். அத்தகைய கட்டமைப்பு நிறைவு செய்வதற்கு சிக்கலான திட்டத்தை செயல்படுத்தும் மற்றும் சாத்தியமான மொழியை பயன்படுத்துதல் ஆகியவற்றை தேவைப்படும் உயர்மட்ட அறிவாற்றல் வளர்ச்சியை கண்டுபிடித்து பரிந்துரைக்கிறது. இது இந்த அறிவுசார் நிலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு அந்த தொகுத்து வகுத்து அந்த பொருட்கள் எல்லாம் மரக்கலை பொருட்கள் மற்றும் அரிதானவையாக காலப்போக்கில் சிதைந்து விடக்கூடும். அவ்வாறான சிதைந்த பொருட்களின் இந்த புதிய ஒளிர்வு மூலம் அந்த கண்டுபிடிப்பு எவ்வாறு நிகழ்ந்துள்ளது என்பதனை தொல்பொருள் இங்கிலாந்தில் உள்ள தொல்பொருள் ஆராய்ச்சி யார்க் என்ற தொல்பொருள் அறக்கட்டளையில் பாதுகாக்கப்படுகின்றன. அவை மீண்டும் அந்த இடத்திற்கே செல்ல வேண்டும் என்று
மீண்டும் அந்த டான்சானியாவுக்கு செல்ல வேண்டும். அந்த கலைப்பொருளின் தொகுப்பை அங்கிருந்து பார்க்கும்போது அதனுடைய நிலைத்தன்மை மீண்டும் புலப்படும் என்பதனை ஒரு கருத்தாக்கமாக கொண்டு மறுபடியும் அந்த காலப்போக்கில் அந்த சாம்பியாவுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு உள்ளது. இந்த எழுத்தில் பெரும்பாலான தொல்பொருள் தளங்கள் கல்வி கருவிகளை மட்டும் பாதுகாக்கின்றன. களம்பூர் நீர்வீழ்ச்சி இந்த கருவிகளை உருவாக்க பயன்படுத்தும் மரப்பொருட்களையும் அங்கு தனித்துவமாக பார்வையாக இருக்கக்கூடும் என்பதை மரப்பொருட்கள் பயன்படுத்தியுள்ள நிலையும் அந்த பதிவில் மிகவும் வசதியான வாழ்க்கை ஒவ்வொரு காலகட்டத்திலும் எவ்வாறு அந்த மரப்பொருட்களை கொண்டும் உற்பத்தி என்பதற்கு வேல்ஸ் பல்கலைக்கழக அப்ரிஸ்வித் என்ற பல்கலைக்கழகத்தின் புவியியலாளர் ஆய்வு இணையாசிரியர் ஜெப்டியூலர் என்பவர் இந்த சுற்றுச்சூழல் நீர் மற்றும் உணவு சமூகத்தை ஆதரிக்க போதுமானதாக நிரூபிக்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடும் என பயந்துள்ளன. இந்த கட்டுமான பணி குறித்து செயல்மன்ற பதிவாக அந்த அதிக பாடலில் ஒரு பாடலாக ஒரு சிறு தொகுப்பில் தங்களிடம் கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். கட்டுமான வாழ்வு கூடு கட்டும் ஊட்டச்சத்து மிகு வாழும் உறைவிடம் மேட்டு நிலம் அழகு தளம் கட்டும் பணிபுரியும் மண்ணும். கட்டுமான வாழ்வு கூடு கட்டும் ஊட்டச்சத்து மிகு வாழும் உறைவிடம் மேட்டு நிலம் அழகு தளம் கட்டும் பணிபுரியும் மண்ணும். வண்ண வடிவம் ஒன்றில் உண்ண உணவு முறை இலக்கு தண்ணீர் தேக்கி வாழ்ந்த போக்கு ஆண்டு முறையில் தேடிய நிலைமை என ஒவ்வொரு ஆண்டு காலமும் எவ்வாறு இந்த வண்ண வடிவத்தில் உண்ண உணவு எவ்வாறு இலக்கு தண்ணீர் தேக்கும் அந்த முறைமை இதெல்லாம் எவ்வாறு அந்த நிலைமை நிலம் நீர் நம் நிலைப்புத்தன்மை மனித இன குறியீடு கலைப்பொருளாக மாறும் சுற்றுச்சூழல் நிலைப்பொருளால் வடிவமைப்பு பார்வை இவையெல்லாம் தொடர்ந்து நமக்கு கட்டுமான நிலைமை குறித்த ஒரு பாடலாக தங்களிடம் பகிர்ந்துள்ளோம். பார்வை பொருளில் கட்டிய கோலம் ஊர் கூடி ஒன்றி வரும் பாரினைக்கான் யாரும் யாவரிலும் ஒன்றுவதே என அந்த மனித இனம் தொடர்ந்து அந்த அறிவார்ந்த சமூக நிலை எவ்வாறு கட்டுமான நிலைமையில் இருக்கிறது என்பதற்கு உண்டான ஒரு அந்தாதியதிகை பாடலாக இந்த பாடலை ஒரு முறை மீண்டும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுமான வாழ்வு கூடு கட்டும் ஊட்டச்சத்து மிகு வாழும் உறைவிடம் மேட்டு நிலம் அழகு தளம் கட்டும் பணிபுரியும் வண்ணம் வண்ண வடிவம் ஒன்றில் உண்ண உணவு முறை இலக்கு தண்ணீர் தேக்கி வாழ்ந்த போக்கு ஆண்டு முறையில் தேறிய நிலைமை நிலம் நீர் நம் நிலைப்புத்தன்மை மனித இன குறியீடு கலைப்பொருளாக மாறும் சுற்றுச்சூழல் நிலைப்பொருளால் வடிவமைப்பு பார்வை பொருளில் கட்டிய கோலம் ஊர் கூடி ஒன்று வரும் பாரினைக்கான் யாரும் யாவரிலும் ஒன்றுவதே என பயந்து இந்த 4,76,000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு மனித இனம் நடைபாதைத்தாலும் கட்டுமானத்தில் கால குறியீடாக உள்ளது என்பதனை எங்களிடம் பயந்துள்ளது மிக்க மகிழ்ச்சி அடைந்து இன்றைய பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.